Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. It's a joy for me to meet you all once again. And today's scripture portion comes from Genesis chapter 37 verse 36. இன்றைய வேத பகுதி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36வது வசனம். Meanwhile, the Midianites sold Joseph in Egypt to Potiphar, one of Pharaoh's officials, the captain of the guard. And the மீதியானியார் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். In the life of Joseph, this was the biggest turning point. He was loved by his father, had a comfortable living, but at this point of time, he is completely being taken away from that situation. அவனை விற்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றும் விட்டு போகிறதான ஒரு நிலைமை காணப்படலாம். Maybe you are being sent away, sold. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை he was about to be killed but he was just sold. I am telling you this morning, சிலர் பயங்கரமான காரியங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறதோ சிறிய காரியம்தான். நாம இப்படி sold என்று மாத்திரம் பார்த்தால் இது பெரிய காரியமாக தெரியும். If you just look at the word sold, it is a terrible thing. Yes, indeed it is a terrible thing. But other brothers wanted to kill Joseph. முற்றிலுமாக அவனை அழித்து விடும் என்று நினைத்தார்கள். But fortunately, because the hand of God was upon Joseph's destiny, they could not kill him. All they could do was just sell him. Today I am telling somebody, much difficulties might have come in your life. Might be the difficulties that you are going through seems like a big thing. இது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கிறது. இது ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதித்தார்? ஏன் இந்த காரியங்களுக்கு ஊடாய் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன்? Why am I facing such a big problem என்று கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். But the Holy Spirit God tells me to tell you, God has saved you from bigger danger. இந்த வந்திருக்கிறதா இந்த பாடு லேசானது தான் தேவ பிள்ளையே. இந்த பாடு உன்னை எப்படி யோசேப்பை தன் டெஸ்டினிக்கு நேராய் நடத்தினதோ அதே போலதான் இப்பொழுது வந்திருக்கிறதான் இந்த சிறிய கஷ்டம் உன்னை பெரிய டெஸ்டினிக்கு நேராய் தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உன்னை முற்றிலுமாய் அழிக்க அல்ல தேவ பிள்ளையே. பாருங்க, இந்த யோசேப்பை மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவனை கொன்று போடதான் நினைத்தார்கள், ஆனால் கொல்ல முடியவில்லை. நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Maybe people are trying to kill you, but they cannot. Maybe people are trying to kill your dream. They cannot. Whatever problem that you are facing now is very, 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 very small and is only for a short period. யோசேப்புடைய வாழ்க்கையில அன்றைக்கு அவன் விற்கப்படாவிட்டால், if he was not sold to this Potiphar, maybe his destiny, what God had planned, would not have come to pass. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் அந்த சிறு பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அதுதான் பெரிய வேதனையை போல நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், அது சிறிய காரியம்தான். அது ஒரு சிறிய காரியமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா முற்றிலுமாய் எவ்வளவு பெட்டர் பாருங்க. முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டியவனுக்கு அதை தவிர்த்தார் ஆண்டவர். Because he had a destiny and future. சில நேரங்களில் நமக்கு டெஸ்டினியை கர்த்தர் குறித்து இருக்கும் பொழுது சில சின்ன சின்ன பாடுகள் வரதான் செய்யும். சின்ன சின்ன காரியங்கள் வந்துவிட்டால் அதுதான் முடிவு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த லேசான காரியம் கர்த்தர் இதை மாற்றி போடுவார். ஏனென்றால் அங்கிருந்து அவன் ராஜ மாளிகைக்கு வர வேண்டியதா இருந்தது. He had to become the ruler of entire Egypt. So at this point of time he had to be sold. Maybe at this point of time this little trouble or problem is essential in your life for God to do better things and big things in your life. இந்த வந்திருக்கிற இந்த சின்ன பாடு உன்னை பெரிய காரியத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது என்று மறந்து போகாத தேவ பிள்ளையே. Nobody can change the destiny that Lord has already planned for you. இன்றைக்கு மறுபடியும் firm-ஆ உறுதியாய் நீங்கள் அதை பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வைத்த அந்த டெஸ்டினியை ஒருவராலும் மாற்ற முடியாது. None. I'm telling you, none can change. Reuben will be appointed in your life. Even if the enemy is trying to kill your dream, even if the enemy is trying to completely destroy you, it is not going to be possible. God is going to send Reuben. Maybe Reuben could not completely solve the problem, but what he could do was prevent that big danger that was coming upon Joseph's life. In the similar way, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் ஒரு சின்ன பாடு வந்த உடனே இதுதான் முடிவு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். Big destiny awaits you. God bless you. God bless you.